இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த ஆண்டில் சுவிட்சர்லாந்திலிருந்து 13,300 சுவிஸ் குடிமக்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக தெரிவிப்பு. சுவிட்சர்லாந்து ஏப்ரல் முதல் புகலிடம் கோருபவர்களின் மின்னணு சாதனங்களை ஆய்வு செய்யும் நடவடிக்கை. 30 வயதான ஜோனாஸ் லாவ்வினர் சுவிட்சர்லாந்தின் மன்னர் என்று தன்னை தானே அறிவித்துக் கொண்ட நிகழ்வு. சூரிச்சில் அடுக்குமாடி குடியிருப்பில் 44 வயது நபர் உயிரிழப்பு. சம்பவத்திற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. வேவே நகரில் நடந்த திருட்டு முயற்சியின் போது 16 வயது சிறுவன் கடையின் கதவில் சிக்கி உயிரிழந்த பரிதாபமான சம்பவம். ஹிட்லர் பாணியில் சல்யூட் அடித்த பாசல் கண்டோனல் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி பணி நீக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். கடந்த ஆண்டில் சுவிட்சர்லாந்திலிருந்து 13,300 சுவிஸ் குடிமக்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர். இதன் காரணமாக வெளிநாடுகளில் வாழும் சுவிஸ் நாட்டவர்கள் எண்ணிக்கை 1.6% அதிகரித்து உள்ளதாக ஃபெடரல் புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறியவர்களில் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பாவை தேர்வு செய்துள்ளனர். இதில் 64% பேர் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் குடியேறியுள்ளனர். குறிப்பாக 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரித்தானியா, ஸ்பெயினில் வசிக்கின்றனர். இவற்றிற்கு மேலுமாக 296,200 சுவிஸ் குடிமக்கள் அமெரிக்கா, கரீபியன், ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற பிற பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்த சுவிஸ் குடிமக்களில் 1/3 பங்கு மக்கள் மற்றொரு நாட்டின் குடியுரிமையையும் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து ஏப்ரல் முதல் புகலிடம் கோருபவர்களின் மின்னணு சாதனங்களை, அதாவது செல்போன், டப்லெட், கணினிகளை ஆய்வு செய்யும் நடவடிக்கையை முன்னோடி திட்டமாக செயல்படுத்த உள்ளது. இந்த புதிய விதிமுறை நாடாளுமன்றம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றிய சட்டத்தின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையின் முக்கிய நோக்காக புகலிடக் கோரிக்கையாளர்களின் அடையாளம் மற்றும் பயண வழியை தெளிவுபடுத்துவதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியாதவர்களின் விவரங்களை உறுதி செய்ய இது உதவும் எனவும் கூறப்படுகிறது. புலம்பெயர்வுக்கான மாநில செயலகம் இந்த ஆய்வுகள் புகலிடம் கோருபவர்களின் ஒப்புதலுடன் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என வலியுறுத்துகிறது. இருப்பினும் தனி உரிமை பாதுகாப்பு குறித்து சர்வதேச மன்னிப்புச் சபை கவலை வெளியிட்டுள்ளது. இந்த விதிமுறை புகலிடம் கோருபவர்களின் உரிமைகளை மீறுவதாக சில தரப்புகள் விமர்சிக்கின்றன. 30 வயதான ஜோனாஸ் லாவ்வினர் தன்னை சுவிட்சர்லாந்தின் மன்னர் என்று அறிவித்துக் கொண்டுள்ளார். வாலாய்ஸில் பிறந்து தற்போது பெர்ன் மாகாணத்தில் வசிக்கும் லாவ்வினர் சுவிட்சர்லாந்து முழுவதும் கைவிடப்பட்ட சொத்துக்களை வாங்கி தனது ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளார். தற்போது நாடு முழுவதும் 149 சொத்துக்களுக்கு உரிமையாளரான லாவ்வினர் சமீபத்தில் 26 நிலங்களை கையகப்படுத்தியுள்ளார். இந்த நிலங்கள் மொத்தம் 19,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளன. பெர்க்டார்ஃப் BE பகுதியில் தனது சொந்த கோட்டையில் வசிக்கும் லாவ்வினர் தனது ஆட்சியை உணர்த்தும் வகையில் எம்பயர் வெலார் என்ற தனியார் நாணயத்தை உருவாக்கியுள்ளார். மேலும் அவர் தனக்கென ஒரு கொடியையும் சீருடையையும் வடிவமைத்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் உள்ளூர்வாசிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் சொத்துக்களை வாங்கும் முறை மிகவும் சுவாரஸ்யமானதாகும். உரிமையாளர் இல்லாத அல்லது கைவிடப்பட்ட நிலங்களை தேடிப் பிடித்து நிலப்பதிவேட்டில் ஒரு எளிய பதிவு செய்வதன் மூலம் அவற்றை தனது பெயரில் மாற்றுகிறார். இதற்காக அதிகாரப்பூர்வ செயலாக்க கட்டணமாக சில 100 பிராங்குகளை மட்டுமே செலுத்த வேண்டும். இந்த நடைமுறை சட்டபூர்வமானதாக இருந்தாலும் உள்ளூர்வாசிகள் லாவ்வினரின் செயல்களை விமர்சித்து வருகிறார்கள். லாவ்வினர் ஒரு உண்மையான சுவிட்சர்லாந்தின் மன்னராக மாறியுள்ளாரா அல்லது இது வெறும் பொழுதுபோக்காக இருக்கிறதா என்பது தற்போது ஒரு சர்ச்சையான கேள்வியாக உள்ளது. சூரிச்சில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் உயிரிழந்த மனிதர் பற்றிய தகவல் பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கை மையத்திற்கு அதிகாலை 1 மணிக்கு கிடைத்துள்ளது. தகவல் கிடைத்தவுடன் ஒரு மீட்புக் குழுவும் அவசர மருத்துவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆனால் 44 வயதான நபர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தவே நேர்ந்தது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 30 வயது நபர் அந்த குடியிருப்பில் இருந்ததாகவும் அவரை சூரிச் கண்டோனல் போலீசார் சம்பவ இடத்திலேயே கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி குடியிருப்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் மூலம் இச்சம்பவம் ஏற்பட்டதாக தெரிகிறது. தற்போது சூரிஜ் கண்டோனல் போலீசார் சில நிபுணர்களுடன் இணைந்து விரிவான தடயவியல் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி கட்டிடம் தற்போது மூடி வைக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றத்தின் சூழ்நிலைகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சுவிட்சர்லாந்தின் வேவே நகரில் வெள்ளிக்கிழமை இரவு நடந்த திருட்டு முயற்சியின் போது 16 வயது சிறுவன் கடையின் கதவில் சிக்கி உயிரிழந்த பரிதாபமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. அதிகாலை 4 மணியளவில் ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு கடையின் மின்சார கதவுக்குள் அவரது கழுத்து பகுதி சிக்கியிருந்ததை போலீசார் கண்டுள்ளனர். விசாரணையின் ஆரம்ப தகவல்களின்படி சிறுவன் ஒரு சாண்ட்விச் கடைக்குள் திருடுவதற்காக நுழைய முயன்றிருக்கலாம். அப்போது கதவை திறந்து தனது மேல் உடலை கடைக்குள் செலுத்திய நிலையில் கதவு மீண்டும் மூடப்பட்டதால் அவர் அங்கு சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்த சிறுவன் வட ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்ற மாநாட்டின் போது ஹிட்லர் பாணியில் சல்யூட் அடித்த பாசல் கண்டோனல் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாசல் கண்டோனல் காவல்துறையின் பேச்சாளர் ரூவன் ப்ரூக்கர் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனவரி மாதம் நடைபெற்ற மாநாட்டின் போது இந்த காவல்துறை அதிகாரி எதிர்மறையான கவனத்தை ஈர்த்ததோடு சர்ச்சைக்குள்ளாகியுள்ளார். அவர் ஹிட்லர் சல்யூட்டை காண்பித்ததுடன் சக ஊழியர்களை பாலியல் துன்புறுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பாசல் பாதுகாப்பு இயக்குநர் ஸ்டெஃபனி ஐமன் நடவடிக்கை மேற்கொண்டு குற்றச்சாட்டுக்கு உள்ளான குறித்த காவல்துறை அதிகாரியான மார்ட்டின் ரோத்தை பணிநீக்கம் செய்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.